சந்திராசிரமம் என்றால் என்ன? அதற்குரிய பரிகாரங்கள் எவை? ஜோதிடத்தில் ராசிபலன் பார்க்கும்போது பலரும் கவனிக்கும் அம்சங்களில் ஒன்று சந்திராசிரமமாகும். சந்திராசிரமம் என்றால் அன்றைக்கு எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், புதிய முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடாது என்று கூறுவார்கள். அதற்கு காரணம், ஒருவருடைய மனதுக்கு அதிபதி சந்திரன். அவர் ஒரு ராசிக்கு 8வது வீட்டில் மறைவு பெற்றிருக்கும் போது மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும், மனம் அமைதியின்றி தவிக்க நேரிடும், தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகும். எனவேதான் பெரும்பாலானோர் சந்திராசிரமம் தினங்களில் எந்த ஒரு புதிய முயற்சிகளிலும் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்வர். உண்மையில் சந்திராசிரமம் என்பது எல்லோருக்கும் கெடுதல் செய்யுமா என்றால் அதுதான் இல்லை என்கிறார் ஜோதிட நிபுணர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நம்மிடம் சந்திராசிரமம் பற்றிய பேசும்போது, சந்திராசிரமம் என்றால் இன்றைக்கு எல்லோர் மனதிலும் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் அப்படி பயப்பட தேவையில்லை. சந்திராசிரமம் எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் தொல்லை தராது. மேலும் ரிஷபம் மற்றும் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராசிரமம் நல்லது மட்டுமே செய்யும் என்று கூறினார். தொடர்ந்து சந்திராசிரமம் என்றால் என்ன, அதற்குரிய பரிகாரங்கள் எவை என்பது பற்றி விவரிக்கிறார். சந்திராசிரமம் என்பது ஒரு ராசியிலிருந்து 8வது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலமாகும். இதை மிகச் சரியாக குறிப்பிட்டு சொல்வதென்றால், ஒரு நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரத்தின் பாதத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது அந்த நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். உதாரணமாக விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது அந்த ராசி மேஷ ராசிக்கு 8வது ராசியாக அமைகிறது. எனவே விருச்சிக ராசியின் சந்திரன் இருக்கக்கூடிய 2 நாட்கள் மேச ராசிக்கு சந்திராசிரமம் நாள்களாகும். ஆனால் மேச ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் 2.25 நாட்கள் சந்திராசிரமம் என்று சொல்லிவிட முடியாது. துல்லியமாக சொல்வதென்றால், மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் இன்றி 2 நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதேபோல் விருச்சக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் விருச்சக ராசியில் அனுஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது சந்திராசிரமம் நாளாகும். மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் அதே விருச்சக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நாள் சந்திராசிரமம் நாளாகும். மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் விருச்சக ராசியில் கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சஞ்சரிக்கும் வேளையில் சந்திராசிரம காலமாகும். கிருத்திகை 2, 3, 4 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் வேளை சந்திராசிரம நாளாகும். சந்திரனை பற்றி மற்றும் ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும். சந்திரன் மாத்ருகாரகன். எனவே ஒருவருக்கு சந்திராசிரம நாளில் தாயுடன் கருத்து வேறுபாடு, தாய்வழி உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபம் போன்ற பலன்களும் ஏற்படும். ஜோதிட ரீதியாக பொதுவாக ஒரு நாளுக்கு பலன் பார்க்கும்போது சந்திரனை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால்தான் ஜனனக கால சந்திரனுக்கு கோசாதர சந்திரன் என்ற நிலையில் இருக்கிறாரோ அதை வைத்து முடிவு செய்கிறோம். கடகம் மற்றும் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராசிரம நாள் கெடுதல் செய்யாது. காரணம், கடகம் சந்திரன் ஆட்சி பெறும் ராசி என்பதால், ரிஷபம் சந்திரன் உச்சி பெறும் ராசி என்பதாலும் அந்த ராசிகளில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நன்மையே செய்வார். அதேபோல் தன்னுடைய நட்சத்திரங்களாக ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திராசிரம தினத்தில் நல்லது மட்டும் நடக்கும். வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு சந்திராசிரம தினத்தில் நன்மை நடக்கும். அதனால் சந்திராசிரமம் என்றால் எல்லோருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று சொல்லக்கூடாது. பரிகாரம்: சந்திராசிரம நாளில் எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கும் போது குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிவிட்டு ஆரம்பிப்பது நன்மை தரும். இப்படி செய்தால் காரியத்துக்கு எந்த தடையும் வராது.